ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு தக்காளி கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இது எதுக்கு இந்த இட்லிக்கு இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, அந்த பாருங்கள் இட்லி ரெடியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த இட்லிக்கு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கடாயில் இருக்க ஈரெல்லாம் நல்லா காயணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இந்த கார சட்னிக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், உளுத்தம்பருப்பு போட்டுடணும். உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. கருப்பு எள்ளு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு பூண்டு சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி இருக்குல்ல, அந்த தக்காளியும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். சால்ட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். சரிங்களா? கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு உங்களுக்கே தெரியுது டிஃப்ரென்ஸு. இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து கேஸ் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். அதே கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கு போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிட்டோம் ரெடியாக. அதில் கொஞ்சம் சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ தக்காளி சட்னி நல்லா அரைச்சாச்சு, வதக்கி வச்சதை அரைச்சிட்டோம். இப்போ வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லாவே பொரியுது பாருங்கள். இப்போ அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு. ஸ்லோ பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டோம். அடுத்தது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி தொக்கு அதை போட்டாச்சு. இப்போ இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கார சட்னி தயாராகிடுச்சு. இதை வந்து சில பேர் கார தக்காளி சட்னி அப்படி சொல்லுவாங்க, சில பேர் தக்காளி கார சட்னி சொல்லுவாங்க. மொத்தத்தில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும், அதனால தான் தக்காளி கார சட்னின்னு இதுக்கு பேர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கார சட்னி ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.